நீங்க அந்த எசேக்கியேல் எடுக்க வேண்டாம். 22 நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஃபர்ஸ்ட் எந்த கூட்டத்தை பார்க்கிறார் தெரியுமா? அதில் உள்ள தீர்க்கதரிசிகள் அப்படிங்கிறார். அப்ப ஆண்டவர் இந்த திறப்பை அடைக்கிறதுக்கு முதல்ல எந்த கூட்டத்துல பார்க்கிறார் தெரியுமா? அந்த ப்ராஃபட்ஸ் குரூப்ல பார்க்கிறார். ப்ராஃபட்ஸ், தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசிகள் யாருன்னா வாயா இருந்து செயல்படுறோம். ஆனா ஒருத்தர் கூட இல்லை, எல்லாருமே அவங்கவுங்க ஆதாயத்துக்குன்னு ப்ராஃபஸி சொல்லி 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 போயிட்டாங்க. அடுத்து அவருடைய போக்கஸ் எங்க போகுது தெரியுமா? ஆசாரியர்கள். ஆசாரியர்கள் பார்த்தா அவங்க பரிசுத்தம் உள்ளதுக்கும் பரிசுத்தம் இல்லாததுக்கும் வித்தியாசம் பண்ணாம, அப்ப ஆசாரியர்கள் லிஸ்ட்லயும் அவரால் ஒரு ஆளை கூட பார்க்க முடியல. ப்ராஃபட்ஸ் குரூப்ல பாக்குறாரு, அடுத்து பிரீஸ்ட் குரூப்ல பாக்குறாரு. அடுத்து அவருடைய போக்கஸ் எங்க போகுது தெரியுமா? 27வது வசனம், அது நடுவில் இருக்கிற பிரபுக்கள், அங்க இருக்கிற பிரின்சஸ், பிரின்ஸ் ஆளுகிற. சரி, ஏதாவது நல்ல ராஜா இருப்பான், அவர்கள் ஒரு ஆளாவது தெரிந்தெடுக்கலான்னு பாக்குறாரு, அங்கேயும் ஒருத்தர் இல்லை. அடுத்து சரி ஜனங்கள் மத்தியில, அடுத்து பீப்புள். 29 பாருங்க, தேசத்தில் ஜனங்கள், பிரீஸ்ட், ப்ராஃபட்ஸ், பிரீஸ்ட், பிரின்ஸ், பீப்புள். 4 P's ஞாபகத்தில் வச்சிருக்க. அவர் இப்படி தேடுறார். ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லும் போது ஆண்டவர் கேட்கிறார், ஒரு மனிதனை, ஒரு மனுஷன் கூட. அப்போ ஆண்டவரே, நான் கர்த்தருக்காக பயன்படுறதுல நான் ப்ராஃபட்ஸ் குரூப்ல இருந்தாதான், அல்லது பிரீஸ்ட் குரூப்ல இருந்தாதான், அல்லது பெரிய பெரிய அதிகாரம் உள்ள இல்ல, நீ சாதாரண ஜனமா இருந்தாலே போதும். ஆமென். கர்த்தர் பயன்படுத்துவார்.